நான் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை. நானும் ஒரு தொலைக்காட்சியை நிர்வகித்தவன் என்ற முறையிலே இப்பொழுது ஊடகத்துறையிலும் நிறைய போட்டிகள் வருவதால் பரபரப்பாக ஏதாவது செய்தியை முந்தி தர வேண்டும் மக்களுக்கு என்கின்ற அடிப்படையிலே வரம்பு மீறி அடுத்தவர்களை பாதிக்கும் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு பின்பு வேண்டுமென்றால் அதற்கு மறுப்பு சொல்லிக் கொள்ளலாம் என்று பல செய்திகளை முந்தி தருவதிலே வியாபார நோக்கத்திலே குறியாக இருக்கிறார்கள். உங்களுக்கு நேற்று நடந்த ஒரு நிகழ்வை உதாரணமாக கூறினால் அது எல்லோருக்கும் சிறப்பாக புரியும் என்று நினைக்கின்றேன். நான் மெடிக்கல் செக்கப்புக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நேற்றைக்கு முதல் நாள் இரவு ஏற்கனவே மருத்துவர்களால் குறிப்பிட்டபடி நாங்கள் உங்களுக்கு தெரியும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இல்லை டெஸ்ட் எடுக்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் சேரணும். நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நான் 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு அப்பொழுதுதான் மத்திய உள்துறை அமைச்சர் இங்கே வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடன் நான் என்ன செய்யட்டும் பிரதன்னு கேட்டேன். அவர் சொன்னார் உடல்நலம் முக்கியம். நான் என்ன சொன்னேன், எனக்கு ரொம்ப நாட்களாக எங்கள் குடும்ப ஜெனட்டிக் படி எனக்கு கொஞ்சம் பிபி இருக்கும், அதனால் இது வரைக்கும் பாதிப்பு இல்லை. 61 வயது ஆகிவிட்டது, எனது மருத்துவர்கள்லாம் ஒரு ஆஞ்சியோகிராம் எடுத்து விடுவோமே அப்படி என்று அறிவுரை சொல்கிறார்கள். அவசியம் போய் எடுத்துங்கன்னா எது முக்கியமாக இருந்தால் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னாங்க. நானாக முன்னெச்சரிக்கையாக அதை செய்ய வேண்டும் என்று நேற்று ஆஞ்சியோகிராம் பண்ணேன். ஆனால் எனக்கு கடவுள் கிருபையாலும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களாலும் எந்த ஒரு சிறிய பிரச்சனையும் இல்லை. அப்போலோ நிர்வாகமே நல்ல வேலையாக அதற்கு ஒரு பதிலை கொடுத்திருந்தார்கள். யாருமே போய் முன்னெச்சரிக்கையாக என்ன மாதிரி ஆஞ்சியோகிராம் எடுப்பவர்கள்லாம் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம போல பலருக்கு தெரிந்தவர்கள் போய் எடுக்கும் பொழுது அங்கேருந்து ஏதோ ஒரு நியூஸ் லீக்காக இருப்ப எல்லா ஊடகத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகையை சேர்ந்தவர்களும் என்னோடு தொடர்பில் இருப்பவர்கள் எனது உதவியாளர்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள் அவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் நெஞ்சு வலி என்று போட்டதினால் அது எனக்கு உண்மையிலே பெரிய தலைவலியை கொடுத்து விட்டது. இது ஒரு சாதாரண விஷயம். நான் பதில் சொல்கின்ற இடத்திலே இருக்கின்றேன், உடனேயே பதில் போடுகிறோம், அதை திருத்திக் கொள்கிறார்கள். எத்தனையோ பேர் இது போன்ற பரபரப்புக்காக அவர்களை பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் எந்தவித முன்விரோதம் கூட இல்லாமல் இருக்கலாம். பரபரப்பாக ஒரு செய்தியை முந்தி தர வேண்டும் என்று இன்றைக்கு அறிவியல் உலகத்திலே இன்றைக்கு ஊடகங்களிலே அதுவும் நாம் மிகவும் மதிக்கின்ற ஊடகங்களில் சில செய்திகள் வரும் பொழுது அது பலரை பாதிக்கின்ற பொழுது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது.